இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டு மூளை வறுவல். அப்பா, சைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் 2 வகையாக காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முறை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, கார தேவைக்கு தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட்டு மூளையிலே நல்லா விரவி வச்சுடுங்க. காரம் உங்களுக்கு நல்லா ஏறணும். ஸோ அதனால தான் தனி மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் மசாலா அப்ளை பண்ண ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ இதை ஒரு 1 to 2 hours ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் மிளகுத்தூள் இன்னும் தேவைப்படுதுன்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால இதை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு நான்ஸ்டிக் பேனில் அல்லது ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இதை நான் அப்படியே முழுசாக பொரிக்க போகிறேன். இதை 2 பக்கமும் டர்ன் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். சில பேர் ஒரு 2-3 நிமிஷம் போதும், இது ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் விருப்பப்பட்டால் நீங்கள் 4 கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரியல் ரெடி. அடுத்ததும் நம்ம செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். ஆட்டு மூளையோட கொஞ்சம் ஓரமாக நீங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரீசன், நம்ம மொத்தமாக போட்டு வரவுனோம்னா இது ஏன்னா மூளை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோடு போட்டு வரவுனிங்கன்னா உடஞ்சிடும். அதனால தான் நான் தனியாக சைடாக எடுத்து வைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், மஞ்சத்தூள் எல்லாமே சிட்டிகை அளவு அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் போதும் உங்களுக்கு. மற்ற வேறு எந்த மசாலாவும் நீங்கள் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா விரவிட்டு நம்ம இதில் மசாலாவை ஆட்டு மூளையில் நல்லா விரவி வச்சுடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா இது ஒரே ஒரு ஆட்டு மூளையை தான் நான் போட்டு வேக வைக்கிறேன் இப்போது. ஸோ இது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணணும் தண்ணியை. அப்போ அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுங்க. அடிக்கடி திருப்பிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். ஃபஸ்ட்டில் நம்ம பொரிச்சது பாருங்கள், அது நம்ம டைரெக்டாகவே குக் பண்ணிட்டோம். ஸோ இது வேக வச்சு பண்ணுறது, ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப இதை நிறைய நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சிட்றேன். இது வெந்துகிட்டு இருக்கும்போதே. ஸோ அதில் உள்ள தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக அந்த இதோட வத்துனுச்சுன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஆட்டு மூளை வறுவல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதாவது சாம்பார் சாதம் அல்லது ரசம் சாதம் அல்லது தயிர் சாதத்தோட கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் தனியாக இன்னொரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இதை நம்ம திரும்பவும் ஆனியன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். மெயினாக இதில் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் விடலாம். தேங்காய் எண்ணெயும் விடலாம், நல்லெண்ணெயும் விடலாம், நெய்யும் விடலாம். ஸோ நீங்கள் இது கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எந்த எண்ணெய் விட்டால் நல்லது அப்படின்னு நீங்களே நினச்சிங்க. நான் நல்லெண்ணெய் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு பொடிசாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் ஒன்று பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வற்ற வச்ச அந்த மசாலாவோடையே எண்ணெய் விட்டதுனால கொஞ்சம் அது பிடிச்ச மாதிரி கீழே இருக்குது. ஸோ அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். வேறு ஒரு பாத்திரத்தில் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அதுவும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கார தேவைக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்றதுனால தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வெள்ளை வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன், அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த அந்த மூளையை இதோட சேர்த்துறோம். இதையும் கொஞ்சம் ரொம்ப போட்டு கிண்டி விட்டுட்டு இருக்காதீங்க. சில பேர் இதோட முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ருசியாக இருக்கும். வெறும் வெங்காயம் மட்டும் போடாமல் தக்காளியும் சேர்த்து நீங்கள்
வறுவல் பண்ணனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் இதான் பேசிக் மெத்தட். ஸோ நீங்கள் என்ன வெரைட்டி வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப ருசியான ஆட்டு மூளை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.